சாய் நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. நல் கதிரவன் அவன் கனிவு கொண்டு அவன் பணிதனை செய்வதற்கு நல் உயர்நிலை ஆற்றலோடு பிரகாச ஒளி கொண்டு எழுகின்ற இவ்வேளைதனில் இப்புண்ணிய யுகமாக இக்கலியுகமதை பிரகாச நிலையாக மாற்ற தம் தவ ஆற்றலின் பிரகாசத்தை வெளிக்கொண்டு வந்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனே, அகமாறு இருவிழி திறந்து உம்மை வாழ்த்துகின்றோம். யாம் கன்னியாகுமரி பகவதியாய் கன்னியாகுமரி எல்லைதனில் யாம் அமர்ந்திருந்து அருள்நிலை ஆற்றலாய் பல்வேறு நிலைகளை கண்டு நின்றோம். உம்முடைய ஆற்றல் எம் தலம் வரை வந்து நிற்பதையும் கண்டோம். எம்முடைய கணங்கள் உம் தலம் வந்து செல்வதையும் கண்டோம். கண்ட நிலைகளில் ஆனந்தம் கொண்டு நின்ற வேலைதனில் இன்று எம்மை அழைத்து உமக்கு அருள்நிலை வாழ்த்துக்களை இப்புண்ணிய பூமிகளில் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்து ஆற்றல் கொடுத்து வரவழைத்த சித்தனே, அழைத்த நிலைக்கு உம்மை வாழ்த்தி வரம் கொடுத்து செல்கின்றோம். எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எவருக்கும் எவ்வளவும் அளக்க இயலாத உயர் நிலைகளை கொடுக்கக்கூடிய, எவராலும் எவருக்கும் அளக்க இயலா அளவிற்கு உயர்நிலைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெரும் நிலை கொண்ட புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கின்ற சித்தனே, நினைத்தால் எவருக்கும் எது வேண்டாலும் கொடுக்க முடியும், எது வேண்டாம் என்றாலும் எடுக்கவும் முடியும். ஆனால் அது அவற்றுக்கும் அவருக்கு அவ்வினை இருக்க வேண்டும். அவ்வினை இருக்கின்ற பொழுதுதான் நீர் அவர்களுக்கு கொடுக்கவும் முடியும், அவர்களிடமிருந்து எடுக்கவும் முடியும் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜிதம் என்று யாம் அறிவித்து, அந்நிலையின் மூலமாக சிவசபைக்கு வந்து சிவமகா வாழை சித்தனின் நற்சீடர்கள் என்று பேறு பெற்று வந்து நிற்பவர்களுக்கு நீர் ஒன்றை கொடுத்திருக்கின்றீர். நவகிரகங்களது அவர்களை விற்று 3 அடி தள்ளி நிற்கும் என்று அதற்காக தன்னை சுற்றி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். 3 அடியில் நவகிரகம் இருக்குமா இல்லையா என்று கை நீட்டி கூட பார்க்கின்றார்கள், கைபிடிப்பார்களா என்றெல்லாம். இவ்வாறு விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதுதான் மனித குழந்தை சீடர்கள் என்று யாம் உரைத்து, அவ்வாறு இருப்பது உண்மையல்ல யாம் உரைக்கின்றோம். உண்மையில் 3 அடி தள்ளி நிற்கின்றார்கள் என்று உரைப்பதின் விளக்கம் யாதெனில், நவகிரகங்கள் இன்று இவ்பூ உலகத்தில் உங்கள் சரீரத்திலிருந்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிதனில் சந்திரன் உட்பட நவகிரகங்களும் சூழ்ந்து வருகின்றன, சுழன்று வருகின்றன. அவை சுழல்கின்ற தடத்திலிருந்து 3 அடி பின்னோக்கி அவை தள்ளி நின்றால் எந்த அலைவரிசைகளை இவ்பூ உலகதனில் இருக்கின்ற உயிர்கள் மீது உங்கள் மீது அவை செலுத்த முடியுமோ அலைவரிசை கொண்ட ஆற்றலையே உங்கள் மீது அவை செலுத்துகின்றன என்று யாம் உரைக்கின்றோம். இதனை தான் சிவசபை உங்களுக்காக செய்கின்றது. 3 அடி தள்ளி இருந்தாலே அது பெரும் நிலை கொண்ட புண்ணியம் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் 3 அடி தள்ளி நின்றாலே பல்வேறு கர்ம வினைகளையெல்லாம் மிக எளிதாக ஒருவர் சுமக்க இயலும். அவர்களுடைய நல்நிலைகளையும் தீநிலைகளையும் மிக எளிதாக அவர்கள் அடைந்து நிற்க முடியும் என்ற நிலையே உண்மையென்று உணர்ந்து, இவ்வாறு சிவசபை சூட்சமத்தில் உங்களுக்கு 3 அடி தள்ளி நின்றால் எப்பலன் நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குமோ அப்பலனை கொடுக்கின்ற அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. சனி திசை ஆயினும் எத்திசை ஆயினும் அத்திசைகளில் வருகின்ற தீய நிலைகளும் நன்மை நிலைகளும் அவற்றிற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்பட்டு வலு குறைவாகவே கொடுக்கும். அதன் மூலமாக நல் வலுவான ஆற்றல்களை பெற்று நிற்பீர்கள் என்ற நிலைக்காக சபை செய்கின்றது. இது எவ்வாறு? அது இங்கிருந்து 3 அடி ஒன்றும் தள்ளவில்லை. ஆனால் தள்ளி நின்ற ஆற்றலை எவ்வாறு இவர்கள் எங்களுக்கு தருகின்றார்கள் என்றால், அதுதான் வாழை சித்தன் செய்த தவப்பலன் என்று உரைத்து, அவன் செய்த தவப்பலனினை இன்று அவன் அறியா நிலைதனில் கூட உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றான். அனைவருக்கும் அன்பின் கருணை வடிவாக வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்நிலையின் மூலமாக அனைவருடைய விதியும் மாறி நிற்கின்றது. அவ்விதி மாற வேண்டிய விதி இருப்பதினால் என்று யாம் உரைக்கின்றோம். அந்நிலைதனை யாவரும் உள்ளுக்குள் ஏற்று நின்று வருகின்ற பொழுது அந்நிலையை இன்று எளிய நிலைகளாக பெற்ற நிலையை உள்ளுக்குள் என்றும் எரிந்திருக்கின்ற நிலையாக வைத்து கொண்டு தங்கள் வாழ்வை உயர்நிலைகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற உயர்நிலை உபதேசமதை கன்னியாகுமரி பகவதியாய் என்று வழங்க அருளாற்றல் கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். உம்முடைய நிலை சிவமகா வாழை சித்தனுடைய நிலை சிவநிலை என்று உரைக்கின்றோம். அவ்வாறு சிவநிலையில் இருக்கின்ற ஒருவன்
எத்தனை அன்பின் வடிவானவனாக இருக்க வேண்டும். அவன் முழுவதும் கருணை வடிவு. அதுவும் சிவத்தை விட பெரிய சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்ற பொழுது சிவத்திற்கு கூட கோபம் வரும். ஆனால் சிவமகா வாழை சித்தனுக்கு அணுவளவல்ல, அவனுக்கு கோபம் என்ற ஒரு வார்த்தையே தெரியாது என்ற அளவிற்கு அவனுக்குள் அன்பும் கருணையும் மட்டுமே நிறைந்திருக்கும், நிகழ்ந்திருக்கும். அதுவே உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தர்களிடமும் வெளிப்பட்டு நிற்கும். அக்காலம் முழுமையாக வந்து சேருகின்றது. சிவசபையில் அது வந்து நிற்கின்ற பொழுது உயர் நிலைகளாக சிவசபைக்கு வந்து ஒருவர் கூட சிவசபைக்கு வந்து எமக்கு அன்பு கிடைக்கவில்லை, அதனால் சபையை விட்டு செல்கின்றோம் என்று உரைக்க முடியாத அளவிற்கு சிவசபையில் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனை பற்றி இகழ்வது அன்றி, எக்காலமிடுவது அன்றி, உயர்நிலையாக ஆன்ம நிலைதனில் அனைவரும் பணிவு கொண்டு ஒவ்வொருவருக்கும் கனிந்த வார்த்தைகளை உரைப்பவர்களாக மட்டுமே மாறி நிற்கின்ற சீடர்களாக மாறி இருப்பவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு மாற இயலாது நான் இன்னும் உலகத்தில் இருக்கின்ற அஜாடையில்தான் இருப்போம் என்றால் இங்கிருந்து சாட்டையால் அடித்து விரட்டப்பட்டு விடுவார்கள் என்ற நிலைதனை யாம் அன்பு கொண்டு உரைக்கின்றோம். இதனை கேட்கின்ற பொழுது உள்ளூர ஏற்று மனதார திருந்தி கொண்டு அன்பு நெறிதனில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் சாட்டையடிதான் ஒவ்வொருவருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அன்பின் வடிவில் இருக்க வேண்டும். குரு எவ்வளியோ சீடனும் அவ்வளி. எனவே குரு உயர்நிலை கொண்ட அன்பின் பேர் வடிவாக அமர்ந்திருக்கின்ற பொழுது சீடர்களும் அவ்வடிவாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அனைவரும் உணர்ந்து அவ்வழியில் செயலாற்ற வேண்டும். ஒரு நூல் சரியில்லை என்றால் அதன் சேலை அது சரி இருக்காது. அதுபோல் வாழை சித்தனே இன்று நூல், அவனுடைய சேலை என்பது நூல் அது பல நூல்களாக பிரிந்து வந்து நிற்கின்ற சீடர்கள் என்று உரைக்கின்றோம். எனவே அச்சீடர்கள் எவ்வாறு சேலையாய் நெய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்நிலை அதுபோல் ஒரு நூல் அதில் சரியில்லை என்றாலும் சேலையின் அழகை பால்கட்டுவிடும். அவ்வாறு சேலை பயனில்லாது சென்றுவிடும் என்ற நிலை அதுபோல் ஒவ்வொரு நூலும் பிரத்யேகமாக கண்காணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலையின் மூலமாக ஒவ்வொரு சீடனும் சேலை போன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து சிவசபையில் உயர்நிலை கொண்ட கணங்களால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு நிலையாக கலியுகத்தில் இருக்கின்ற கலியை அகற்றி புண்ணியத்தை வார்த்தெடுக்கின்ற பெரும் நிலைதனை செய்யவிருக்கின்றது. அந்நிலைக்கு அருநிலையாய் ஆற்றலை இன்று பெருக்கெடுக்க வைத்து கொடுத்து கொண்டிருப்பவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கடல் நீரது கரையோரம் இருக்கின்ற வரைதான் கரையில் இருக்கின்ற மனிதர்கள் வாழ்வுதனை வாழ இயலும். அது கடலது அதன் கனிவை விட்டுவிட்டு யாம் கரையை தாண்டி உள்ளுக்குள் வருவோம் என்று இருந்தால் அங்கிருக்கின்ற மாந்தர்களால் அங்கு வாழ முடியுமா? நிச்சயம் முடியாதல்லவா? அதுபோல்தான் சிவமகா வாழை சித்தன் என்பவன் கடல் போல் இருக்கின்றான். களிமாந்தர்களிடம் எண்ணம் அது அதிகரிக்கின்ற பொழுது அக்களியை அழிக்க ஆழி பேரலை போல் புண்ணிய பேரலையை இன்று கலியுகத்தில் நீட்டித்து வைத்திருக்கின்றாய் சித்தா. இந்நிலையின் மூலமாக புண்ணிய கடலில் ஆழ்த்தப்பட்டு அமிழ்த்தப்பட்டு களிமாந்தர்கள் மாண்டிருப்பார்கள். களி என்பது மாண்டிருந்தால் ஒரு மாந்தனுக்குள் அவன் மகா உன்னத மகேஸ்வர நிலை கொண்ட மனிதனாக மாறி நிற்பான். அந்நிலையின் மூலமாக புண்ணிய யுகத்தில் புது மாந்தர்கள் வாழ்ந்திருப்பார்கள், எவ்வித வேறுபாடுகளுமின்றி. அன்பென்ற ஒரு நிலையின் மூலமாக, அன்பென்பது யாம் பாசத்தை உரைக்கவில்லை, தாய் தந்தை மகன் மகள் என்று இருக்கின்ற பாசத்தை உரைக்கவில்லை. யாம் உரைப்பது எவ்வித இரத்த பந்தமும் இல்லாது, சொந்த பந்தங்களும் இல்லாது, எவ்வித நிலைகளிலும் அவர்களுக்கு இதற்கு முன்பு பரிச்சயமான நபர்களின் மூலமாக பரிச்சயமாகப்படுகின்றவர்களாக கூட இல்லாது, எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இன்றுதான் ஒருவரை காண்பீர், அவர்கள் மீதும் உண்மையான அன்பென்பது கருணையின் வடிவென்று உரைக்கின்றோம். அக்கருணையினால் வருகின்ற அன்பே உண்மை அன்பு. அது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வருவது, எதனையும் எதிர்பார்த்து வருவதில்லை என்று உரைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தர்களும் உண்மையான அன்பு கொண்டு, கருணையினால் வருகின்ற அன்பு கொண்டு
இவ்வுலகை ஆளுகின்ற ஆற்றலை சித்தனிடமிருந்து கற்று நிற்கின்ற பொழுது நீங்களே சித்தனாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற உயர்நிலை தன்னில் அமர்ந்து விடுவீர். ஆனால் யாம் சிவசபைக்கு வரவில்லை. இது சிவசபைக்கு வராத சீடர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக உரைக்கின்றோம் சித்தா. அவர்கள் இன்னும் சிவசபையில் ஒரு முறை கூட வந்து நிற்பதில்லை. ஆனால் இவ்வாசியை கேட்பார்கள் என்று தெரியும், அவருக்காக உரைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்றவர்கள் உங்களால் முடியுமென்றால், உங்களால் கருணையினால் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அன்பினால் உங்களை சூழ்ந்திருப்பவர்களை ஆள முடியும். உங்களை முதலில் அன்பானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். எவ்வித எதிர்பார்ப்புமற்ற இரக்கவானாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால், உண்மையில் உரைக்கப் போனால் யாம் உரைக்கின்ற இரக்கத்தின் அளவு என்னவென்றால், கலியன் மீதே இரக்கம் வருமடா. அந்த அளவிற்கு உயர்நிலை கொண்ட இரக்கத்தை நீங்கள் உள்ளுக்குள் கொள்ள வேண்டும். ஒருவன் தவறு செய்தாலும் அது அவனுடைய கர்ம வினையின்பால் அவன் இழைக்க வேண்டிய தவறு. அத்தவறை எவருக்கு இழைத்தானோ அவர்கள் எக்காலத்தில் இவனுக்கு இத்தவறை செய்தார்களோ அதனால் இவன் அவன் மூலமாக இன்று அதனை பழி தீர்த்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்நிலையெல்லாம் உணர்ந்து உயர் ஞானவானாக இங்கு அனைத்தும் வினையின்பால் நிகழ்த்தப்படுகின்றது. இவர் மீதும் குற்றமல்லை, அவர் மீதும் குற்றமல்லை. இருவரும் அவருடைய வினைகளினால் போராடி கொண்டிருக்கின்றார்கள். முட்டி மோதி ஒருவனை ஒருவன் அழித்து கொண்டிருக்கின்றான். அவன் வினை சரியாகுகின்ற பொழுது இருவரும் அழிவு பாதையிலிருந்து மாறுபட்டு நிற்பார்கள் என்ற எண்ணத்தை கொண்டு அவர்களை சீ என்றும் ஒதுக்குவதை விட்டுவிட்டு அவர்களை அள்ளி அரவணைப்பதையும் விட்டுவிட்டு அவர்கள் வினை மாறி நிற்கின்ற பொழுது அள்ளி அணைத்துக்கொள். அதுபோல் அவர்களிடம் உண்மையான அன்பென்பது நீர் கொடுக்க வேண்டும். அது கருணையினால் கொடுக்க வேண்டும். ஆனால் அக்கருணையினால் கொடுக்கின்ற பொழுது அது உமக்கு ஆபத்து வராத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான நிலை என்று யாம் அறிவித்து, அவ்வாறு உம்மால் சிவசபை வருவதற்கு முன்பு இதுபோன்ற ஓர் அன்பு நிலைதனை உணர்ந்து கொண்டு அவ்வழியில் உயர முடியுமென்றால் உயர்ந்துவிட்டோம் என்று சிவசபையில் வந்து நில். உயராசனம் காத்திருக்கின்றது. ஆசான் என்ற பேராசனம் கொடுத்து ஆதி இறைநூலும் அற்புதமாய் கொடுத்து அமர வைத்து அழகு பார்க்கும் சிவமகா வாழை சித்தனுடைய திருச்சபை என்று அனைவருக்கும் அறிவித்து, இதனையெல்லாம் கேட்பீரென்று யாம் அறிவோம். கேட்ட நிலைக்கு சிவசபையை வந்து நாடி நிற்கின்ற பொழுது அருள்நிலை ஆற்றலது உயர்ந்திருக்கும் ஆன்ம ஆற்றலில் இவ்வுலகில் உமையும் மகேஸ்வரனும் படைத்த இப்பிரபஞ்சம், ஏன் அவர்களையே படைத்த ஆதி சக்தியின் அருள் வடிவுகளை நீங்கள் கொண்டிருந்து இப்பிரபஞ்சத்தை ஆளலாம், பிரபஞ்சமாக மாறலாம் என்ற நிலைதனை அருள்நிலையாய் கற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற சிவசபைக்கு உயர்நிலை ஆசானாய் அமர்ந்திருந்து இவை யாவற்றையும் யாம் உரைத்த அனைத்தையும் உரைப்பதற்கு ஒரு நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் நூலுதனை கொண்டமர்ந்த சித்தனே, அந்நூலின் மூலமாக அனுதினமும் உம்முடைய சீடர்கள் மட்டுமல்லாது இப்பூ உலகத்தில் உம்முடைய சீடர்களாக மாறப்போகின்றவர்களுக்காகவும் உயர் ஞானங்களை எடுத்துரைத்து அவர்களை அவ்வழியில் நடக்கச் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சிவமகா வலிய சித்தனே, வாழை சித்தனே, அகமாற இவ்வதிகாலை வேளைதனில் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு கன்னியாகுமரியில் அமர்ந்திருக்கின்ற கன்னியாய் யாம் பகவதி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே, எக்காலத்தில் அழைத்தாலும் வருவோம், எந்நேரத்தில் அழைத்தாலும் வருவோம். எம் தளத்தின் அருகாமையிலும் உம்முடைய சபை உயர்ந்தோங்கி நிற்பதற்கான உயர்நிலை ஆசிகளை வரமாக வழங்கி செல்கின்றோம். காலம் வருகின்ற பொழுது அமைந்திருக்கும் காலத்தையே மாற்றி அமைப்பவன் நீதான் என்று உரைக்கின்றோம். ஆனால் அக்காலத்தையும் நீர் அமைத்து மாற்றுவதற்கான விதியும் வினையும் தற்சமயம் இல்லை. அது மாறுகின்ற பொழுது நீர் மாற்றி அமைக்கின்ற நிலை அது வருகின்ற பொழுது அது மாறி நிற்கும். அந்நேரத்தில் எம் தளமும் சபையாக மாறியிருக்கும் என்ற அருள்நிலை உரைதனை உமக்கு உரைத்ததிலும் உண்மையை உரைத்ததிலும் ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம். சிவசபையில் மட்டும்தான் உண்மை உரைக்கப்படும். சிவசபையில் எந்நூலிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் உயர்நிலை கொண்ட உண்மை வார்த்தைகளாய், ஊர்ஜித வார்த்தைகளாய், அவை காலம் சற்று முன் பின்னாக நடக்கலாம். ஆனால் அனைத்தும் உண்மையான வார்த்தைகளாய் நடந்தேறும் நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை அறிவித்து அகமாற உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே, எக்காலமும் நெடூடி வாழ்ந்து நிற்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தினுடைய பற்றி